வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, டிவிகேல டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாலையும் சரி அரசியல் களத்திலையும் சரி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இப்ப சமீபத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, பொங்கலுக்கு முன்னாடியே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தாவேகால இணைய போறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் தாவேகாவுடைய கூட்டணி குறித்து அவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, மறைமுகமா தான் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. பொங்கலுக்கு பின்னாடி தாவேகாவோட கூட்டணி பத்தி தெரிஞ்சுப்பீங்க, அது ரொம்பவே வலுவா இருக்கும், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தாவேகால இணையறத நேரடியா சொல்லாம மறைமுகமா இந்த மாதிரி மட்டும்தான் பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஈரோடுல இருக்கக்கூடிய பெருந்துறையில செய்தியாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தாவேகாவோட கூட்டணி எப்படி இருக்கும், தாவேகால டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து இணைய போறாங்களா, அப்படி இணைய போறாங்க அப்படின்னா பொங்கலுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து தாவேகால இணைவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருந்தாரு அப்படின்னா, பொங்கலுக்கு பிறகுலாம் கிடையாது, பொங்கலுக்கு முன்னாடியே இணைந்துருவாங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பொங்கலுக்கு முன்னாடியே தாவேகால இணைந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட இவ்வளவு உறுதியா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னாடிலாம் மறைமுகமா தான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில ரொம்பவே ஸ்ட்ராங்கா இவங்க ரெண்டு பேரும் தாவேகால இணைய போறாங்க அப்படின்றத நேரடியாவே சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமா நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், இவங்க 3 பேரினுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்பவே வெற்றிகரமா முடிஞ்சிருக்குது. அவங்க 2 பேரும் தாவேகால இணைய போறாங்க அப்படின்றது உறுதியா இருக்குது. அதனாலதான் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு உறுதியா செய்தியாளர்கள் கிட்ட இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான் நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வட்டாரங்கள் இருக்குல்லையே, அந்த வட்டாரத்திலிருந்து ஒரு சில தகவல்கள் வெளியில வந்திருக்கு. தாவேகாவினுடைய கூட்டணி குறித்து தான் என்ன தகவல்கள் வெளியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தாவேகால இணைய போறோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் டிவிகேவினுடைய அரசியல் வட்டாரங்கள் இருந்து வெளியில வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களோட டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நடத்தின பேச்சுவார்த்தை வெற்றி அடைஞ்சிருக்குது. இது இன்னும் அபிஷியலா வெளியில வரல, ஆனா அதிகாரப்பூர்வ அரசியல் ஒப்பந்தங்களோட இந்த விஷயம் சீக்கிரமே அபிஷியலா வெளியில வரும் அப்படின்னு டிவிகேவினுடைய அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து தெரிய வருது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், இவங்க 3 பேரினுடைய பேச்சுவார்த்தை அப்படின்றது ரகசியமா கடந்த 2 வாரங்களா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பேச்சுவார்த்தை ரகசியமா நடத்தினாங்களே, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, தொகுதி ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு, தேர்தலுக்கு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குறதுன்னு இந்த 3 விஷயங்களை குறித்து தான் இவங்களுடைய டிஸ்கஷன் அப்படின்றது இருந்திருக்கு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் அபிஷியலா டிவிகே தரப்புல இருந்து இவங்க நம்மளோட இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி எந்த அறிவிப்பும் வெளியில வரல. ஆனா கூடிய சீக்கிரமே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியில வரும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் மூலமா தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களோட இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. அதாவது இபிஎஸ் அவர்களால அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அவங்க ஆதரவாளர்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தாரு. அந்த ஆலோசனை கூட்டத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்துட்டு அவங்க எடுத்திருந்தாங்க. இனிமே இபிஎஸ் ஓட அதிமுகல இணைய போறது கிடையாது அப்படின்ற ஒரு தெளிவான முடிவு அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாரும் சேர்ந்து எடுத்திருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது, நம்ம யாரோட வந்துட்டு கூட்டணி வச்சுக்க போறோம், டிவிகேவோட கூட்டணி வச்சுக்க போறோமா, டிஎம்கேவோட கூட்டணி வச்சுக்க போறோமா அப்படின்றது குறித்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்களுக்கு 2 ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்திருந்தாரு. அதுல முதல் ஆப்ஷனா இருந்தது டிவிகே, 2வது ஆப்ஷனா இருந்தது டிஎம்கே. இந்த 2 ஆப்ஷனை அவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்கள 80% பேர் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிவிகேவோடையே வந்துட்டு நாம கூட்டணி வச்சுக்கலாம், அவங்க கூட கூட்டணி வைக்கிறதா வந்துட்டு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு தெரிவிச்சிருந்தாங்க.
அப்ப கூட செய்தியாளர்களை சந்திச்சு பேசின செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவங்களையே 80% பேர் டிவிக்கோட கூட்டணி வைக்கலாம், அதுதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. இந்த ஆலோசனையை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பா எடுத்துப்பாரு, ஒரு நல்ல முடிவை சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி இருந்த நிலைமையில தான் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ரொம்பவே தெளிவா உறுதியா செய்தியாளர்கள் முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தாவேகால இணைய போறாங்க, அதுவும் பொங்கலுக்கு முன்னாடியே இணைய போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உறுதியா செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 5ஆம் தேதி ஒரே நாள்ல கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்துல 20க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மாற்று கட்சியிலிருந்து விலகி தாவேகால இணைந்திருக்கிறாங்க. காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு இந்த 4 கட்சிகள்ல இருந்தும் விலகி தாவேகால விஜய் அவர்களோட நிறைய பேர் கை கோர்த்திருக்கிறாங்க. அதுலயும் இந்த 20 பேருக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்கள ஒரு சில முக்கியமான புள்ளிகள் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, சென்னை பனையூருக்கு தாவேகாவினுடைய தலைமை அலுவலகத்துக்கு விஜய் அவர்களோட முன்னிலையில தாவேகால இணைந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதலிடத்துல இருக்கக்கூடியது புதுவையை சேர்ந்த அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய எல் பெரியசாமி அவர்கள் தாவேகால இணைந்திருக்கிறாரு. இவருக்கு அடுத்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் தொகுதியில மாவட்ட துணை செயலாளரா இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த பாஸ்கரன் அவர்களும் அதிமுக இருந்து விலகி தாவேகால விஜய் அவர்களோட கை கோர்த்திருக்கிறாரு. இவங்களுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுவையை சேர்ந்த முன்னாள் ஐஜி சந்திரன் அவர்கள் தாவேகால விஜய் அவர்களோட கை கோர்த்திருக்கிறாரு. ஒரு முன்னாள் போலீஸ் ஆபீசர். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரியில கிட்டத்தட்ட 34 வருடங்களா காவல்துறையில பணியாற்றிருக்கிறாரு. எஸ்பியாவும் ஐஜியாவும் டிஐஜியாவும் 34 வருடங்கள் பணியாற்றிருக்கிறாரு. பல்வேறு மாநிலங்கள்லையும் யூனியன் பிரதேசங்கள்லையும் காவல்துறை அந்த இதுல பெரிய பெரிய உயரிய பதவிகள் எல்லாமே வகித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலைமை தேர்தல் ஆணையத்துல தேர்தல் பார்வையாளராகவும் பல மாநிலங்கள்ல பணியாற்றிருக்கிறாரு. இவர் 2023 தான் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு. அதன் பிறகு 2024 பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பாஜக போயிட்டு இணைந்திருக்கிறாரு. ஆனா வெகு விரைவிலேயே அந்த கட்சியிலிருந்து விலகியும் இருக்கிறாரு. என்ன ரீசன் அதுக்கு அவர் சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய கொள்கை ரீதியா அந்த கட்சியில நான் இருக்கிறதுக்கு எனக்கு திருப்தி அளிக்கல, அதனால நான் உடனடியாவே விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாஜக இருந்து அவர் வெளியில 3 மாதங்கள் ஆகுது அப்படின்னும் தெரிய வந்திருக்குது. ஸோ அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, அவர் தாவேகாவினுடைய நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி தாவேகால விஜய் அவர்களோட முன்னிலையில அவர் இணைந்திருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 34 வருடம் காவல்துறையில பணியாற்றிய முன்னாள் ஐஜி சந்திரன் அவர்கள் இப்போ விஜய் அவர்களோட கை கோர்த்திருக்கிறாரு. இன்னும் பல முக்கியமான நிர்வாகிகள் தாவேகால இணைய போறாங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ சமீபத்துல செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பேட்டியிலுமே டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பொங்கலுக்கு முன்னாடியே இணைய போறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் உறுதியாவே செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருக்கிறாரு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நிகழ்வுகள் குறித்து மக்களாகிய உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் அவர்கள் இணைய போறாரு, டிடிவி தினகரன் அவர்கள் இணைய போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி 34 வருடங்கள் காவல்துறையில பணியாற்றிய ஒரு போலீஸ் அதிகாரியும் இணைந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இப்படி இணைய இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியில வந்துட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்.